ஓகே தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்ன மிஸ்டேக்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 500 ரூபா டிக்கெட்னு சொல்லி ஏமாற்றி என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க ப்ரோ. வந்தேன் இங்கே நான் நினைச்சதே இல்லை ப்ரோ, வேற ஏதோ இருக்கு ப்ரோ. விஜய் இல்லை ப்ரோ இதில், விஜயகாந்துமே இல்லை ப்ரோ இதில். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மாட்டிட்டேன், அது மட்டும் மாட்டிட்டேன். மற்றபடி ஓகே, ஓவரால் ஓகே ப்ரோ, அவ்வளோதான். எடுத்திருக்கான அந்த படம் எடுத்திருக்கானா, தேவையில்லாத வேலை செலவு. கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு விட ரொம்ப கம்மியாக இருக்கா? கம்மி தான் ப்ரோ, 0 தான். ப்ரோ 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 சொல்லு ப்ரோ. இல்லை எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ, ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணனுக்காண்டி எல்லாமே பண்ணுவேன். இல்லை இல்லை வேணாம், அது மிக்ஸ். விஜய் சம்பவம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது ப்ரோ? அவர் என்ன ப்ரோ, கடைசி படம் ப்ரோ வருது. ஸோ கடைசி படம் இப்போ ப்ரோ கூட சொல்கிறேன், இன்னொரு படம் இருக்குன்ட்டு இருந்தாலும் நல்லது தான். பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. வெங்கட் பிரபு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னென்ன விஷயம் கொஞ்சம் ட்ராகாக இருக்குது படத்தில் பார்க்கணும் ப்ரோ? அது பிஜிஎம் தான் ப்ரோ. ரொம்ப பிஜிஎம்ன்றதோட அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அனிருத் அவர்கிட்ட கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிழிச்சிருப்பாரு. மேபி நல்லா இருந்திருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஒர்த்து ப்ரோ. அந்த கடைசி நம்ம எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்னடா ஹீரோவை ரொம்ப மோசமாக காமிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. பட் இது புதுசாக ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்துட்டு அந்த கடைசி டைமில் பையனை ஷூட் பண்ண யோசிப்பார்னு நினச்சோம். பட் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, எல்லாமே சம்பவம் பண்ணிட்டாரு. கேமியோ வந்துட்டு நமக்கு தலை தான் ப்ரோ. தலை டோனி தான். தலை டோனி தலையோட ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் அவரோட பிஜிஎம் வந்துட்டு அது ஒரு லெவல் பண்ணி விட்டுருச்சு. ஸோ வெங்கட் பிரபு அவரோட ஃப்ளேவரை பயங்கரமாக கொடுத்துருக்காரு. பக்கா ப்ரோ, சூப்பராக இருக்கும். மாஸ். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே நம்ம தளபதி எதுன்னு வச்சிருந்தாலும் நம்மளுக்கு மாஸ் தான். கண்ணாடி கேட்டு பேசுவான், பேசல படம் நல்லா இருக்கு ப்ரோ. சரிங்களா, ட்விஸ்ட் நிறைய இருக்கு படத்துல. சரிங்களா, சிவகார்த்தின் கேமியோ ரோல் நல்லா இருந்தது. தரமான படம், பார்க்கலாம். தளபதி ஃபேன் தான். நல்லா தான் ப்ரோ இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. பிடிச்சிருக்கா பிடிக்கல? ஓகே, பிடிச்சதான். பார்க்கலாம் ஒரு தடவை, அவ்வளோதான். என்ன விஷயம் கொஞ்சம் ட்ராகா இருக்கிற மாதிரி? புரியல. என்ன விஷயம்? எடிட்டிங் தான் ஒரு மாதிரி லோக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தது. மிச்சப்படி எல்லாமே நல்லா. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஓகே, ட்விஸ்ட் 2-3 இருந்தது. நல்லது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? சூப்பராக இருக்கும். எல்லாமே தளபதியோட ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி தான். படம் ஃபுல்லாக இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, 1 by 1. ஃபுல்லாக தளபதி ஷோ தான். தளபதி கொல்லா மாஸ். லவ் யூ தளபதி. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ட்விஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு. சரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. மற்ற சாங் எப்படி இருந்துச்சு? அது த்ரிஷா நிஜமாக சொல்கிற செம்ம சர்ப்ரைஸ். அவ்வளோ சர்ப்ரைஸ் பார்த்ததுமே. ஃபேமிலியோட பார்க்கலாம்ல? ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நான் தளபதி சத்தியமாக சொல்கிறேன், தளபதி தான். அடிச்சுக்கு ஆளே இல்லை. தளபதி ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன வயசு டிஏஜிங் பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. சூப்பராக நடிச்சுட்டாரு. போர் அடிக்குதாங்க? இல்லை போர்லாம் அடிக்கல, செம்ம ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் பயங்கரம். கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்கே பயங்கரமாக பண்ணிட்டு வெங்கட் பிரபு பார்க்குறதுக்காக எப்படி இருக்கு? நல்லா தான். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எனக்கு எந்த ரோல் நல்லா இருக்கு. வண்டி ஆரோக்கியம் நல்லா தான். அது என்னன்னா அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து டோனி உள்ளே வர்றது, அது இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த டோனி அந்த வியூ ஒன்று பார்ப்பார்ல, அந்த டைமில் வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக சிசிலாம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் வெங்கட் பிரபு நல்லா பண்ண சொல்லுங்க. வெங்கட் பிரபு தலைக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மாஸ்டாக பண்ணணும் ஆடிட்டு, அவ்வளோதான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. மூவி வாஸ் குட். சாரி, என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எல்லாம் ஆல் த சீன்ஸ், ஆல் த ரெஃபரன்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் அண்டர்வெல்மிங், பட் அதர்வைஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த மூவி சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் வாஸ் அமேசிங். எண்டிங் எஸ்பெஷலி தரமாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல். நம்மளுக்கு எல்லா ரெஃபரன்ஸஸும் சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி குட் விபி மூவி. விபி டிட் வெல். ஐ லைக் இட். நோ ஹேட் ஆன் த மூவி. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்க ப்ரோ. படம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். விநாயகர் சதுர்த்தினா தீபாவளி ப்ரோ. இது விநாயகர் சதுர்த்திலாம் இல்லை, தீபாவளி தான் கண்டிப்பாக. போய் படத்தில் போய் பாருங்க, ஒரு சீனும் அப்படி இருக்குது. கடைசியெல்லாம் வேற மாதிரி இருக்குது ப்ரோ. சத்தியமாக 4வது வாட்டி பார்க்குறோம் ப்ரோ நாங்கள் படத்தை. இன்னைக்கு மறுபடியும் நைட் ஷோ போகிறோம் ப்ரோ. நாங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் படத்தை. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் இந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் அந்த தலை 6 அடிக்கிறது நல்லா இருக்கு. யோ தலை ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, டோனிக்கும் தளபதியும் பைக்கில் போகிற மாதிரி செம்ம ஃப்ரேம் ப்ரோ. சத்தியமா நொறுக்கிட்டாங்க. என்னால பேசவே முடியல. கதறுது அப்படியே. பிஜிஎம் வேற மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் அந்த சீனுக்கு முடியல. சத்தியமா கத்தி போயிருச்சு, குரலே போயிருச்சு. நாங்களாம் வேலைக்கு கூட போகல இன்னைக்குமே. இங்க பாருங்க, கெட்ட பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. வேலைக்கு கூட போகாம அப்படியே வந்திருக்கோம் படத்துக்கு. இந்த கேமரா கரெக்டா கேப்சர் பண்ணிருக்காங்களா? சூப்பரா இருக்கு ப்ரோ. விஜயகாந்த் சார்லாம் வருவாருன்னே தெரியாது, ஆனா செம்மையா பண்ணிருந்தாங்க. அதுதான்
வேற மாதிரி எல்லாம் தேட்டரே கத்துருது அப்படியே. விஜயகாந்த் வந்ததும் விஜயகாந்த் ட்விஸ்ட் ப்ரோ, சத்தியமா அவ்வளோ ட்விஸ்ட் இருந்துச்சு. இவங்க த்ரிஷா வந்ததெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வருவாங்க. ஃபேமிலியா தியேட்டர்ல பாருங்க ப்ரோ, செம்ம என்ஜாய் பண்ணலாம் சத்தியமா. படம் வேற மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. போய் பாருங்க, போங்க எல்லாரும் போய் பாருங்க. என்ன சீன்னா எல்லா சீனும் பயங்கரமா இருக்கு படத்துல. எந்த சீனுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. படம் பயங்கரமா இருக்குது, மாசா இருக்கு. அப்புறம் பாட்டு ஒன்றுனா ஸ்பார்க் பாட்டு மட்டும் லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது மியூசிக் ஆட் பண்ணியிருக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் லைட்டாக வருத்தமாக இருக்குது. மற்றபடி படம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே தேவை ப்ரோ. தேட்டர் தெரிய விட்டாங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் செகண்ட் நைட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சரி, அதனால் இங்கே வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது. இந்த ஒரு சீனுக்காகனா படத்துக்கே பார்க்கலாம். இந்த ஒரு மெயினாக ஒரு சீன் தான் தலை ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த படையப்பா பிஜிஎம் போட, அப்புறம் மங்காத்தா நம்ம தலை அஜித்தோட அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அது சொல்லவே தேவையில்ல. அந்த ரெண்டு சூப்பராக இருக்குது ப்ரோ, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தலை என்ன விஷயம் பிடிச்சிருந்து? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. என்ன விஷயம் பிடிக்கணும், எல்லாமே பிடிச்சிருந்து. படம்னாவே சூப்பர் தான், தளபதி படம் இல்லையா? அதனால கண்டிப்பாக அதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ஷோ எதிர்பார்த்தேன். பட் டிக்கெட் கிடைக்கல. வேற லெவல் படம், சூப்பராக. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, என்ன சொல்லுன்னு நினைக்கிறேன்? என்ன நெகட்டிவ்னா என்ன மாதிரி சொன்னாங்க? படம் கேவலமாக இருக்கு அப்படிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒர்த்தாக தான் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் சூப்பர். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் தலை இருப்பாங்க. நம்ம வந்து படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தோமா, அவ்வளோதான். 3 மணி நேரம் சாட்டிஸ்ஃபை. தளபதியை பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய பேர் கேமியோ பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மாஸ். அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். 100% 100 கொடுத்துடலாம் மூவிக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் இருந்துச்சு. இந்த 3 ஹவர் படம், ஸோ எங்கேயாவது லாக் அந்த மாதிரி இருக்கு? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா சீனுமே கொஞ்ச நேரம் கூட கண்ணு சிமிட்டாம பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு தரமான படம். கண்டிப்பா. தளபதி 2 பேரையும் பார்க்கலாம் ப்ரோ. இங்கே படம் தரமா இருக்குது ப்ரோ. படம் தரமா இருக்குது. சிஎஸ்கே ஃபேனாக வரலாம், தளபதி ஃபேன்ஸ் வரலாம். தரமா இருக்குது. என்ன சீன்லாம் பயங்கரமா இருக்கு? எல்லா சீனும் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா சீனும் நல்லா இருக்கு. சூப்பர். நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஆசை நீங்க பாத்துறீங்களா? அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரிப்ளை கொடுனா என்ன கொடுப்பீங்க? எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, தரமான படம். ஓகே ப்ரோ. ஒரு ஒன் லைன் சொல்லுங்க. ஒரு விஷயம் எப்படி இருந்துச்சு படம்? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? It was really nice, family entertaining. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ரொம்ப மாஸ் எஃபெக்ட். விஜய் தளபதி நல்லா. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துது ப்ரோ. போர் அடிக்குதாங்க அது பெரிய? இல்ல போர் அடிக்கவே இல்லை. It was fun. ப்ரோ படம் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சி. படமே நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்காதது இருந்தது ப்ரோ. ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 hours போரிங்காக போனதே தெரியல. இண்டஸ்ட்ரிக்கில் அவர் இவ்வளோ வருஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணது பெருசு. இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அவர் போகிறது வருத்தமாக இருக்குது. என்ன விஷயம் உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு படத்தில்? இவ்வளோ கேரக்டர் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு ரோல் கொடுத்து போரிங்கே இல்லாமல் கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. இது லோகேஷ் யாருமே ட்ரை பண்ணி அவங்களே ஃபெயிலியர் ஆனது. வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருந்தார், மாசா பண்ணியிருந்தார். எல்லா கேரக்டருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தார். ஒரு சீன் வந்துட்டு போனாலும் கரெக்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்தது. நல்ல ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்தது. ஆனால் வந்து இவங்க பிரபுதேவா வந்து வில்லனா வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் செம்மையாக இருந்தது. பிரபுதேவா வில்லனா வந்தாரா? ஆமாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது. எதுவுமே வந்து இதுதான் நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்ல முடியல. ரெண்டுமே ஈக்குவல் தான், சூப்பராக இருந்தது. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லை நெகட்டிவாகவே இல்லை, எதுவுமே எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணாங்க. அந்த சிஜி ஒர்க்லாம் வந்து பார்க்கும்போது சிஜி ஒர்க்கா அப்படின்னு தெரியல, எல்லாம் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. செம்ம ஃபைட், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. தாறுமாறா வேற மாதிரி இருக்கு படம். It's okay bro, just fine bro. That's it. And first day it was having high expectation no, so அதனால it was first day it will be a flop அந்த மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது it was okay. ஆமாம். இப்போ செகண்ட் டே பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஜஸ்ட் லோ எக்ஸ்பெக்டேஷன் தான். I actually no hope. அதனால I felt okay. எங்கெல்லாம் போர் அடிக்குது உங்களுக்கு? ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போர் அடிச்சது. செகண்ட் ஹாஃபில் வந்து it was okay. அந்த ரெண்டோட ரிஃப்ட்டு அந்த சண்டெல்லாம் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? நாட் தட் கிரேட் பட் ஓகே, அவ்வளோதான். ஓகே தான். இட்ஸ் ஓகே மூவி தான். ஆவரேஜ் அவ்வளோ சொல்லலாம். மியூசிக்லாம் ஓகேவா? இல்லை மியூசிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்டெப்ஸ் ஆல்சோ ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலி மேபி ஒன்லி ஒன்ஸ். ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். ஏன் மற்ற விஜய் படங்களெல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. நான் ட்ரெயிலர் பார்த்தோம், அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஓகே, நார்மல் வாட்ச். நானும் ஒரு பெரிய விஜய் ஃபேன் தான், ஆனால் அந்த மாதிரி ஒரு கிரிப் இதில் எங்கேயும் பார்க்கல. பட் குட். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. இளைய தளபதி வந்ததுக்கு அப்புறம் வந்து படம் நல்லா போகுது. குட். ரொம்ப லேகாக இருக்கா பெரிய படம் அப்படின்றது? 3 hours தான். சம்டைம்ஸ் லெங்க்தியாக ஃபீல் பண்ணேன், ஆனால் பட் குட்.
போரிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். கேமரா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஓகே ஓகே. கிளைமேக்ஸ் சீன் கிளைமேக்ஸ் சீன் செம்மையா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? நிறைய ட்ரோல் பண்ணாங்க. மியூசிக் இப்போ எப்படி இருக்கு? மியூசிக் கிராஃபிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல, பட் குட். ப்ரோ நான் செகண்ட் டைம் தான் வந்தேன். செகண்ட் டைம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் லியோ அளவுக்கு இல்லை படம். ஆக்ஷனு இந்த கன் ஷூட்டிங் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஆனால் அந்த ஃபேமிலி சீன்லாம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். நிறையா கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில சீன் இந்த அது இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இதெல்லாம் தூக்கிடலாம் சொல்கிற சீனு கொஞ்சம் நிறையா இருக்குது. மற்றபடிலாம் படம் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் ப்ரோ அனிருத் இது மாதிரி இல்லை ப்ரோ. லியோவில் அந்த எஃபெக்ட் இதில் சுத்தமாக இல்லை. அந்த இதுவே கிடையாது. படமாக போய் பார்க்கலாம். பாட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல அந்த அளவுக்கு. கிளைமேக்ஸ் சீன் ஓகேவா? கிளைமேக்ஸ் சீன்லாம் ஓகே ப்ரோ. ஃபைட்டிங் சீன் எல்லாம் தரமாக இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நீ சொல்கிற அது எப்படி இருந்துச்சு? படம் ஓகே தான் ப்ரோ. என்னன்னா செகண்ட் ஹாஃபில் பாதி இது லேக் ஆக போகுது. கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. நான் இப்போ ரெண்டாவது டைம் தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இப்பயும் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான். கேமியோ எல்லாம் வரும்போது ஒருத்தர் இருக்குது படம். 4 நாளைக்கு போட்டு வச்சிருக்காங்க டிக்கெட்டு. 4 நாள் போகணும் வேறு, அதான் பார்க்குறேன். பயமாக இருக்கா? பயமாக இல்லை, நல்லா தான் போகுது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேக் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணாங்கன்னா ஒருத்தர் இருக்கும்.